சொல்கிறாங்க அப்படின்றத நான் முக்கியமாக கேட்கணும், தெளிவுபடுத்துறதுக்காக இப்போ பேசணும். ஏன்னா ஏன் இந்த பொருளை யூஸ் பண்ணணும்னு சில பேருக்கு தெரியும். மார்க்கெட்டில் 68% அதுவும் இந்தியன் மார்க்கெட்டில் டூப்ளிகேட் இருக்குன்னு WHO சொல்கிறாங்க. எத்தனை பர்சன்டேஜ்? 68. இப்போ மார்க்கெட்டில் இருக்க பொருள் 68 இருக்கு. நம்ம 32 இருக்குமோ 68 இருக்குமோ நமக்கு தெரியாது. ஒருவேளை நம்ம 68 இருக்கிறோம் அப்படின்னா என்ன நடக்கும்? நோய்கள் அதிகமாகும், டிசீஸ் ஃபார்ம் ஆகும். டிசீஸ் ஃபார்ம் ஆனால் ஹாஸ்பிட்டல் போகும். இதுதான் வந்து நமக்கு நடக்குது. ஏன்னா இதுக்கு உதாரணத்துக்கு சொன்னால் பேப்பரில் திடீர்னு பார்த்தா என்ன சொல்கிறாங்க, இத்தனை ஆயிரம் டீத்தூளை பிடிச்சிட்டோம். எத்தனாயிரம் டீத்தூளை பிடிச்சிட்டோம்? டன் கணக்கில் பிடிச்சோன்றாங்க. டன் கணக்கில் பிடிச்சிட்டு அது என்னடா பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் அதில் இத்தனை கெமிக்கல் ஆட் பண்ணோம். எத்தனை கெமிக்கல் ஆட் பண்ணோம்? 12 கெமிக்கல் ஆட் பண்ணோன்னு பேப்பரில் வருது. நான் சொல்லலை, பேப்பரில் வந்ததை பேசிட்டு இருக்கேன். 12 கெமிக்கலில் சிந்தட்டிக் இருக்கு. என்ன ஆகும்? இங்கே போகும். இந்த மாதிரி ஒரு பொருளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய் இந்த கலர் இருக்கு, எண்ணெயில் குருடாயில் இருக்கு அப்படின்னு நிறைய படிக்கிறோம். இதெல்லாம் படிச்சுட்டோம், அதே தான் வாங்கி சாப்பிடுவோம். அப்போ என்ன நடக்கும்? நமக்காக தான் மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டலாம் ரெடியாக இருக்கு. போர்ப்படை தளபதிகள் மாதிரி அவங்க ரெடியாக இருக்காங்க. எதுக்கு? இப்போ ஒரு தளபதி உள்ள போயிருக்காரு, 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணது நம்ம டீம்ல இருக்கு. நம்ம டீம்ல இருக்கிற ஒருத்தருக்கு அவர் வந்து வீட்டுக்கு போனப்ப தான் தெரியுது இந்த ஆயில அவங்க யூஸ் பண்ணவே. அதான் சொல்றேன், பைபாஸ் 10 லட்சம் ரூபாய், பைபாஸ் 10 லட்சம் ரூபாய் பைபாஸ்க்கு மட்டும். அது இல்லாமல் செலவு 4 லட்சம் ரூபாய். எவ்ரி வீக் வந்து என்ன சொல்லுவாங்க, டயாலிசிஸ், ஹார்ட் ஆப்ரேஷன். எவ்ரி வீக் வந்து போனால் 40,000 ரூபாய் வந்து உங்களுக்கு அந்த இது மட்டும் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், அந்த என்ன சொல்கிறாங்க டெஸ்ட் ஒரு 3 மாதம் கணக்கு போட்டுருவாங்க. இதற்கிட்ட ஒரு 15 லட்சம் ரூபாய் ஒரு விஷயம். ஒரே ஒரு ஆயிலை மாற்றலாம், ஆயில் நல்லா இருக்கும், ப்ளஸ் ஆப்ரேஷன் எல்லாம் வந்துடும். ஆயில் மாறி இது நடக்கல. சரியா? அதனால சொல்ல நான் ஆர்சிஎம்ல இருந்தா பிரயோஜனம் இல்லை, ஆர்சிஎம்ல பொருட்களை பயன்படுத்தினாதான் பிரயோஜனம் நான் சொல்லுவேன் நிறைய டைம். அப்போ இது கேரண்டின்னு சொல்றோம். எது கேரண்டி? இது கேரண்டி. ஏதாவது நோய் வந்துடுது, நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம், செலவு பண்ணுறோம். இன்னைக்கு யாருக்கு கேளுங்க மருந்து சாப்பிட்றது ஆளே ஆகிட்டா நிறைய பேர் இருக்கு. வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு வீட்டுக்கு போனால் 4 பேர்ல 3 பேர் மாத்திரம் சாப்பிட்றாங்க. முதல்ல 4 பேர்ல ஒருத்தர் தான் சாப்பிட்டுருந்தாங்க, இப்போ 4 பேர்ல 3 பேர் சாப்பிட்றாங்க. என்ன கேட்டால் ஒருத்தர் பிபி, ஒருத்தர் கொலஸ்ட்ரால், ஒருத்தருக்கு சுகர், இல்லை 3 பேருக்கு 3 பேர். இது பெரிய சேலஞ்சு. இந்த சேலஞ்சு வெளியே வர்றதுக்கு வந்து காரணம் ஏன் அப்படின்னா உணவுப் பொருட்களில் இருக்கிற மேஜர் அடல்டேஷன், ப்ரெசர்வேட்டிவ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேர்க்கறது, டேஸ்ட் ஆட் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு பெரிய சேலஞ்ச். நீங்கள் பாருங்கள், என்னதான் கலர் சேர்த்தா கூட நம்மளால டேஸ்டியாக சாப்பிட்டு தான் இருக்கு. சாப்பிடலாம் இல்லையா சார்? கண்டிப்பா சார். அப்போ எங்கே போகும்? நம்மலாம் நாக்குக்கு அடிமையாயிடும். அதுக்கப்புறம் அது ஒன்றுமே கிடையாது. இது வரைக்கும் தான், இது மட்டும் தான். இதுக்கப்புறம் அது உள்ளே போயிடுச்சுன்னா அதோட வேலையா இங்கே டேஸ்டாக இருந்தது, அதே டேஸ்ட்டு கிட்னி கேட்கும், லிவர் கேட்கும். அதுதான் பிரச்சனை. இப்போ இங்கே என்ன நடக்குது? இது நடக்குதுன்னு ஒரு சர்வே இருக்கு. ஆசியமில் ஒரு பெரிய பியூட்டி ஆஃப் த விஷயம் என்னன்னா, அதே 5000 ரூபாய் நீங்கள் பொருள் வாங்குறீங்க, 100% நமக்கு ஒரிஜினல் ப்ராடக்ட். இதனால நமக்கு என்ன கேரண்டி அப்படின்னு சொன்னா, இங்கே ஹெச் என்ன ஹெச் அதுல என்ன கிடைக்கும்? இப்போ இந்த ஹெச் வேணுமா இந்த ஹெச் வேணுமான்னு யார் முடிவு பண்ணனா? நம்ம கையில் தான். நாங்கள் எவ்வளோ பேசினாலும் அவரை மாதிரி யூஸ் பண்ணாம போயிட்டு என்ன ஆகும் சொல்லுங்க. அப்போ யூஸ் பண்ணணும்னு வச்சுங்க, நமக்கு ரொம்ப சேஃப். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும், புதுசாக வந்தாங்க இங்கே மட்டும் எப்படி நல்ல 100% கேரண்டியான பொருள் கிடைக்குது அப்படின்னு ஒரு டவுட். அதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் என்னன்னா, ஒரு பொருளை நம்ம வாங்குறோம், ஒரு மேனுஃபேக்சர் தயாரிப்பாளர், ஒருத்தர் கன்சியூமர். இதுதான் வந்து நார்மலாக நடக்கூடியது. அப்போது 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறோம், நம்ம கன்சியூமராக நம்புறோம். அதோடைய தயாரிப்பு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? காஸ்ட் விலை, உற்பத்தி விலை. ஒரு தயாரிப்பாளருடைய உற்பத்தி விலை ஒரு 100 ரூபான்னா அதோட தயாரிப்பு விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 30லேருந்து மேக்ஸிமம் 40. இதுதான் வந்து நடக்கக்கூடியது. இப்போ இதில் நமக்கு 100 ரூபா வருது. ஏன் 100 ரூபா வருது அப்படின்னு நம்ம தெரியணும். இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்
இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்ல நம்ம நேரடியாக இங்கே வாங்க முடியாது. ஒரு பொருள் போய் கேட்டால் தர மாட்டாங்க. நம்ம போய் வாங்க வேண்டிய இடம் என்னன்னா ஒரு சில்லறை கடை, ரீட்டைலர் சொல்றோம், அந்த கடையில் வாங்குவோம். அவர் எங்கே வாங்குறாரு? ஹோல்சேல், டிஸ்ட்ரிபியூட், ஏஜென்ட், C&F, நார்த் ஜோன், சவுத் ஜோன், பல பேர் இருப்பாங்க. இதெல்லாம் டிரைவ் பண்ணி நம்ம கிட்ட பொருள். இதெல்லாம் தப்பானா ரைட்டு. என்ன ரைட்டு? இவங்கெல்லாம் முதலீடு பண்ணி காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 11 மணிக்கு யாருக்கா கடை வச்சிருக்காங்க? கன்சியூமர். அதனால அவங்களுக்கு அந்த லாபம் கிடைக்க வேண்டியது நியாயமானது. அப்போ இங்க ஒரு 30% கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபா செலவு பண்றாங்க இந்த இடத்துக்கு போகுது. இங்க என்ன பண்றாங்க? ஆட். இன்னொரு விஷயம், ஏன் பொருள் அங்கங்க இருக்கும், இங்க வந்துடும் பொருள், நம்ம போய் வாங்கணும்னா அதுக்கு ஒரு விளம்பரதார நிகழ்ச்சி நிறைய இருக்கு. ஒரு டிவி எடுத்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் என்ன நம்மளாம் ஒரு காலத்தில் இந்த சேனலில் நாடகம் பார்க்கும்போது அந்த சேனல் மாற்றி நம்ம பார்ப்போம். ரிமோட் தானே, அடுத்து பார்த்தா வந்துடும். அதில் நாடகம் வரும். அதில் நாடகம் முடிஞ்ச அப்புறம் இதுக்கு ஆடு முடிஞ்சோன்னா இதுக்கு வரும்ல. இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? எல்லாம் கூடி பேசி எல்லா டைம்லையும் அட்ஜஸ்ட்மெண்ட் வர மாதிரி பண்ணிட்டாங்க. எந்த சேனல் நீங்கள் திருப்பினாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், எந்த சேனல் திருப்பினாலும் உங்களுக்கு இது நாடகம் அப்படி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் நியூஸ் பாருங்கள், 3 நியூஸும் கரெக்டாக நான் பார்க்குற 3 நியூஸ் பார்த்தேன். 3 பேர் நியூஸும் 3 பேரும் ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் நியூஸ் போடுறாங்க. 3 நேரத்தில் 3 பேருக்கு தலைமை செய்தி போடுறோம். அப்போ அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா நம்மளோட ஸ்மார்ட் இல்லை சார், அதான் நல்லா. அப்போ அந்த இடத்துல ஆடு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க? 40%. யாரோட பணம்? நம்ம பணம். இப்போ இந்த 70 ரூபா இங்கே போயிடுச்சு. கன்சியூமருக்கு எவ்வளோ வந்துச்சு? 100 ரூபாய் இருந்துச்சு. கன்சியூமருக்கு என்ன லாபம்? அதில் பொருள் கிடைச்சிருச்சு, அது லாபம். நம்ம கிடைக்கிறது இல்லை, காத்து தரும், அது லாபம். லாபம் 0. இவருக்கு லாபம், இவருக்கு லாபம், இவருக்கு லாபம், எல்லாருக்கும் லாபம். இவர் மேனுஃபேக்சர் லாபத்தோட இங்கே வந்துடுச்சு. ஆட்ல இருக்கிற பாருங்க என்ன ஸ்மார்ட் பாருங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன? ஒரு பூஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா அன்னையிலேருந்து சார் சொன்ன மாதிரி கபில் தேவ் ஐயா அப்படியே ட்ரெயின் பக்கத்தில் ஓடியாந்து பூஸ்ட் இஸ் த அப்புறம் அந்த ட்ரெயின் பக்கத்தில் ஓடியார மாதிரி வந்து பால் போய் போடுவார், பால் வந்து ஸ்டிக்கு போயிடும். என்ன காரணம்? பூஸ்ட் இஸ் பூஸ்ட். அப்புறம் விராட் கோலி, கிங் கோலி, அவர் பால் அடிச்சு என்ன பண்ணிட்டாரு? சூப்பர் அப்படின்னு அவரும் என்ன சொல்றாரு? பூஸ்ட் இஸ் த சீக்கிரட்டாக இருந்துச்சு. நான் சின்ன பையனாக கபில் தேவ் சார் பேச்சை கேட்டு நான் சாப்பிட்டேன். இப்போ இருக்க என் பையன் யார் பேச்சை கேட்டு சாப்பிட்றான்? விராட் கோலி. அப்போ ஆட்டோமேட்டிக் இந்த பணம் யாருக்கு போகும்? இது எல்லா வீட்லையும், என் வீட்லன்னு கிடையாது, எல்லா வீட்லையும் என்ன நடக்குது? இதான் நடக்குது. பழுக்கு வச்சோம் ஏன் வந்துச்சு? நான் முதல்ல அதை ஃபீல் பண்ணேன். ஆனால் காஃபி சாப்பிடும்போது அதை ரொம்ப ஃபீல், அப்படி தானே சார் சொன்னாங்க? ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது ரொம்ப ஃபீல் பண்ணேன். இதுக்கு மேலே இதை தள்ளி போடக்கூடாது. என்னோட மார்னிங் காஃபியை பிரேக் பண்ணுச்சு. மார்னிங் அப்போ எனக்கு உடனே அது அதிர்ச்சி ஆயிடுச்சு. உடனே அது டாக்டர் போனேன், அவர் ரெக்கமெண்ட் பண்ணாரு. சரி ஆட்டோமேட்டிக்காக இன்னைக்கு பல்கூச்சி இல்லாத ஆள் யாருமே இல்லை. அந்த அம்மா சொன்ன உடனே நமக்கு என்ன தோணும்? சரி உடனே போய் சென்சிபிள் வேணும். நம்மள வாங்க வைக்கிறது. இதை விட செவுத்த வச்சுன்னு ஒரு அம்மா அந்த அம்மா போய் பத்திச்சு ஹாஸ்பிட்டல் செவுத்த வச்சு வந்து போய் பத்திச்சு. அப்ப அந்த அம்மா என்ன பண்ணுது? உங்க பேசுல உப்பு இருக்கா? ஏங்க 35 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் சிங்கிள்ல வளைக்கிறேன், எல்லாரும் வளைக்கிருக்கோம். உப்பு கல் உப்பு சிங்கிள் போட்டு வளைக்கிருக்கோம். பல்லு நல்லா இருந்தது. குச்சில வளைக்கிருக்கோம். குச்சில 90 வயசு பாட்டி சாம்பலா 90 வயசு பாட்டி. நான் என்னோட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து எல்லா பொருளும் சாப்பிட்டாங்க. இப்ப இருக்க 20 வயசு பையன் கிட்ட கரும்பு கடிக்க சொன்னா இது யார் கடிப்பா? ஜூஸ் பண்ணி கொடுக்குறியா? இப்படிதான் கேட்கிறாங்க. யாராலையும் கடிக்க முடியல. ஆனா கடிச்சா பல்லுக்கு அவ்வளவு நல்லது, நிறைய பேர் தெரியாது. அப்ப நம்மளாம் சின்ன வயசுல கடிச்சோம், உடைச்சோம், எல்லாம் பண்ணோம். ஆனா இன்னைக்கு பசங்க பண்ண சொல்லுங்களா? முட்டியை வீக் எங்க பண்ணுவோம்? சரி, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நமக்கு வந்து ஆடு கொடுத்து 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 அன்னைக்கு பைல்வான் மாதிரி இருந்த ஆளை கூப்பிட்டு வச்சு அவன் ஆடு கொடுத்து அவன் ஒரு எத்தனை கொடுத்தா பாருங்க பேஸ்ட், அதுதான் இன்னைக்கு எல்லாம் டென்டிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விளம்பரத்தை அட்ராக்ட் பண்ணி யார்கிட்ட இருந்து இந்த பணம் போகுதுன்னா விளம்பரத்துக்கு நம்ம கிட்ட தான். நம்ம தான் கன்சியூமர், யாராவது கன்சியூமர். இப்போ நம்மளுக்கு இதுவும் லாபம் இல்லை. இதைத்தான் என்ன பண்ணாங்க? ஆர்சிஎம் சூப்பராக மாற்றிட்டாங்க. எப்படி மாற்றினாங்க?
40 ரூபாய்க்கு குவாலிட்டியா தயார் பண்ணி கொடுத்துறேன், 100% ஹெல்த் கேரண்டி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க, ஆர்சிஎம்மோட டெப்போ, ஆர்சிஎம்மோட பியூசி, ஒன்றரை வேர்ல்டு குயிக்கு, ஒன்றரை வேர்ல்டு இந்த இடத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஆர்சிஎம்மோட ஏபி இங்க வந்துடும். இங்க மேனுஃபேக்சர் பண்றது ஒருத்தர், இங்க பிசினஸ் பண்றவங்க வேற ஆளு. கரெக்டா? இப்போ ஒரு பிராண்ட் வருது மார்க்கெட்லன்னு வச்சுங்களேன், ஒரு பிராண்ட் பெரிய பிராண்ட் ஏதோ ஒன்று வருது, அந்த கம்பெனியோட பிராண்டை அதே பேர்ல இன்னொருத்தர் டூப்ளிகேட் பண்றதா நானே கடையில பார்த்துருக்கேன். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீ, ஃபேமஸ் டீ இருக்கு, அந்த டீல லிப்டன் டீ இருக்கு, த்ரீ இந்த டீஸ்ல என்ன நடக்குதுன்னா அதே பேர்ல டீ வேற அதே மாதிரி கலர் இருக்கும், ஒரே ஒரு ரோஸ் மட்டும் மாற்றி எக்ஸ்ட்ரா. ஆனா மேல அதே தான் போட்டிருப்பான் 3, ஆனா பாக்கெட்ல 4 பார்த்தேன். ஆமாம் சார். அப்போ இந்த டூப்ளிகேட் வந்து நம்ம போய் வாங்கும்போது என்ன பார்ப்போம், கொடுப்பாரு, வாங்கிட்டு வருவோம், யூஸ் பண்ணுவோம். இங்க என்ன நடக்குதுன்னா இங்க இந்த நல்ல பிராண்டட் டீ விற்கும் போது அவங்களுக்கு 5 ரூபாய் 10 ரூபாய்க்குள்ள தான் லாபமே இருக்கு. ஆனா இதே டூப்ளிகேட் பொருள் விற்கும் போது 30 இருந்து 40 ரூபாய். அவங்க எதை விற்பாங்க? டூப்ளிகேட். ஆட்டோமேட்டிக்கா அப்ப நம்ம கையில எங்க வந்துச்சு? இப்போ மைசூர் சாண்டல் பத்தி சொன்னா கர்நாடகா சோப் நம்ம எல்லாருக்கும் தெரியும், மைசூர் சாண்டல் சோப்பு தெரியாத ஆளே கிடையாது. அதை ஒருத்தர் டிவியில் வந்து ஒரு போன மாதம் டிவியில் டெய்லி போட்டு இருந்தால் 2-3 நாள் தொடர்ந்து. என்னன்னு கேட்டால் அந்த சோப்பை யாரும் டூப்ளிகேட் பண்ணி 600 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டோம். அதுதான் தலைப்பிச்சு. அப்போ டூப்ளிகேட்டுன்றது WHO சொல்றதெல்லாம் வந்து நம்ம டெய்லி டிவியில் பார்க்க பார்க்க நமக்கு தெரியுது. நமக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான், தெரியாது எவ்வளோ. அப்போ அந்த மாதிரி இங்கே நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா டூப்ளிகேட் பண்ணி லாபத்தை 10 ரூபா பண்ணி 100 ரூபா விற்று போயிடும். சரியா? இப்போ இங்கே ஆர்சிஎம் கம்பெனி எத்தனை ஏக்கர்ல இருக்குன்னா 550 ஏக்கர்ஸ்ல 149 ஃபேக்டரி வச்சு குவாலிட்டி எல்லாம் தயார் பண்ணி குவாலிட்டி கண்ட்ரோல் ரூம் வச்சு அதில் வந்து லேபு எவ்ரிதிங் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட்டும். இங்கே ஒரு பெரிய அற்புதமான விஷயம் என்ன தெரியுங்களா, நம்ம கம்பெனியில் இப்போ நீங்கள் போய் டிஸ்பிளேல இருக்க எல்லா பொருளும் அதுக்கு ஒரு டேட் இருக்கு. என்ன டேட் இருக்குன்னா மேனுஃபேக்சர் டேட் இருக்கு, ப்ளஸ் வந்து பேட்ச் டேட் இருக்கு. இது பேட்ச் டேட் வந்து நீங்கள் எல்லா பொருளையும் பேட்ச் டேட் போட்டிருக்காங்க. அது நம்ம லேப் இருக்கு, கம்பெனி நம்ம ஓன் ரிசர்ச் டெவலப்மெண்ட் லேப் இருக்கு. இந்த லேப்ல என்ன நடக்கும்னா இன்னைக்கு ஒரு ஆயில் தயார் பண்றாங்க, அங்க பேக் பண்றாங்க, தயார் பண்ணி பேக் பண்றாங்க. அது பேட்ச் நம்பரும் டேட் வரும். அது 10,000 லிட்டர் இல்லை 1,00,000 லிட்டர் நம்ம தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லா வருது. அந்த ஒரு ஆயில் எடுத்து அங்கே வச்சிருவாங்க எங்க லேப்ல. அது மாதிரி பெருங்காயமா இருக்கட்டும், டீ தூளா இருக்கட்டும், காபி தூளா இருக்கட்டும், கோதுமையா இருக்கட்டும், எனி ப்ராடக்ட்ஸ் எத்தனை பொருள் நம்ம கம்பெனியில் இருக்கும் அத்தனை பொருள் பேட்ச் ஆகும்னு அந்தந்த பேட்ச் கம்பெனி இருக்கும். சப்போஸ் எல்லாத்துக்கும் டிராவல் பண்ணுது, டிராவல் பண்ணும்போது எங்கேயோ ஒரு மிஸ்டேக் நடக்கலாம் அப்படின்றத கம்பெனி ஒரு ஜாக்கிரதையாக என்ன பண்ணுறாங்க, பேட்ச் வச்சுக்கலாம். ஆனால் வாங்கி போகிறோம், இது வரைக்கும் யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக இருக்கும், நல்லா இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனாலும் இன்கேஸ் எனிதிங் அப்படின்னா அதை செக் பண்ணி பார்க்கறதுக்காக ஒரு ஒரு பொருள் அங்கே வச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம மேலே அக்கறை வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அந்த மாதிரி ஒரு பொருள் வெளியே வந்துச்சுன்னா அந்த லேப்ல அந்த பொருள் நிற்கிது ஒன்று. இது இல்லாமல் இப்போ நம்ம வந்து சப்போஸ் இந்த மாதிரி ஒரு கம்பெனி நீங்கள் எதாவது கேள்விப்பட்டீங்களா, நம்ம மேலே ஒரு அக்கறையோட லேப் வச்சு நம்ம வந்து சப்போஸ் ஏதாவது இப்போ பென்ஸ் கார் இருக்குது, BMW இருக்குது, இவங்க வந்து 4 டயர் இருக்குது. ஆனாலும் அந்த டயர் தானாகவே பஞ்சரானா போயிடுமா, பஞ்சரானா அதுவே போட்டுக்குமா. ஆனாலும் ஒரு டயர் பின்னாடி கட்டியிருக்கு. ஏன் சார்? எதுக்கு சார்? பஞ்சனா அதே போட்டுங்க சார். இன்கேஸ் எனிதிங் ஹேப்பன், அதை விட ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அந்த டயரை யூஸ் பண்ணுறதுக்காக அதை வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம கம்பெனி ஏதாவது ஒரு இன்கேஸ் எனிதிங் ஹேப்பன் அப்படின்னா அந்த எடுத்து செக் பண்ணுவாங்க. அதுக்காக தான் ஒரு முறையும் ஒரு டைமும் செக் பண்ணி பேட்ச் நம்பர் போட்டு நமக்கு அந்த பொருளை எடுத்து வந்து சேர்க்குறாங்க. அப்போது ஆர்சிஎம் டெப்போ கம்பெனி, ஆர்சிஎம் டெப்போ, ஆர்சிஎம் பியூசி, ஆர்சிஎம் ஏபி, இங்கே எங்கே டூப்ளிகேட் வரும்? இன்னும் விலையும் கம்மி நம்ம நிறைய பொருள் விலை கம்மி. அப்போ எப்படி டூப்ளிகேட் வரும்? வராது. அப்போ 40 இங்கே 2 இங்கே 8 பேலன்ஸ் 50 இங்கே. ஏன் இங்கே 50 ரூபா தராங்க, இங்கே 2 ரூபா தராங்க, இங்கே 8 ரூபா தராங்க, இங்கே 40 ரூபா லாபத்தோட வெளியே அனுப்பிச்சிடலாம்.
இவர் என்ன பண்ணுவாரு, வந்ததை எடுத்து அப்படியே அப்படியே நம்ம ஒன்றரை காமிச்சிருவாரு. பிரிச்சு கொடுத்துருவோம். ஒன்றரை நம்ம வேணுகோபால் சார் என்ன பண்றாரு, நீங்க போனீங்க பில்லு போட்டீங்க, என்ன சொன்னாரு, நீங்க என்னென்ன வாங்குனீங்க சார் இன்னைக்கு, இது பேகு, ஒரு புடவை, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு அவங்களுக்கு. எதுவும் பண்ணல. நீங்க குத்தவொடனே பில்லு போட்டு பில்லு போட்டாரு. அந்த பில்லுக்கு தான் 8%. இந்த வாடகைக்கு 8%, ஆனால் கம்மி தான், பட் இருந்தாலும் 8%. டேர்ன் ஓவர் அதிகமாகுது, கொஞ்சம் கூட பர்சன்டேஜ் கிடைக்கும். ஆனால் இவங்க ரெண்டு பேரும், ஆனால் இதில் ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா, ஏபி இவரு நிறைய பணம் போட்டிருக்காரு, இவரு நிறைய பணம் போட்டிருக்காரு, இவர் என்ன போட்டிருக்காரு. அதனால தான் நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்சிஎம் நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. நிறைய பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கையில் கொடுத்துருக்கோம் 50%. ஆனால் என்ன தெரியுமா, இவங்க ரெண்டு பேரை விட அதிகமான வேலையை நம்ம தான் செய்வோம். நம்ம தான் செய்யறோம், நம்ம தான் விளம்பரம் தூண்டுறோம். ஏன் இதுல ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா, அது அவங்களுக்கு நமக்கு மட்டும் இல்ல, இவருக்கும் உண்டு. இவரு அந்த வேலையை பண்ணா 58% இவரு கிடைக்கும். கம்பெனி பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் வச்சிருக்கு. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த டிப்பாவா இருக்கட்டும், இந்த ஒன் வீக்கா இருக்கட்டும், யாரு கொடுப்பாங்க தெரியுமா, இந்த ஏபிஏ தான் கொடுப்பாங்க. தட் இஸ் கம்பெனி வெளியாளுக்கே போகாது. ஒன்லி ஆர்சிஎம் குடும்பத்துக்குள்ள தான் இந்த பொருட்கள் வந்து போயிட்டு இருக்கும்.